டேய் நாராயணா, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றது சரியாதான்டா இருக்கு. ஏன்டா என்னாச்சு? எனக்கு அவகிட்ட இருந்த எல்லா பந்தத்தையும் அறுத்தறிஞ்சிட்டேன். அவ செயின் கூட திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப அவளா போய் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா அவளை நான் வெறுக்க கூடாதான். ஏய், அவளுக்கு உண்மையிலே உன் மேல அன்பு இருந்தா? வேண்டாப்பா, அன்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இனிமே அவ என் பின்னாடி நடந்து வந்தா கூட அவளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன வேதனைப்படுத்திட்டா. என்ன அவ உன்னதான் பார்க்கணும்னு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னு கேள்றா. எனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப மோசம்டா. இன்சல்ட் பண்ணாத. சும்மா பேருக்காவது என்னன்னு கேள்றா. வேண்டாம். ஹலோ, என்னங்க? நான் கண்ணத்தனை பார்க்கத்தான் வந்தேன். ஏய், அவ உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கா. என்னையா? உன்னை எனக்கு தெரியாதே. யாரு? யார் நீ? உன் பேர் என்ன? ராதிகா. ராதிகாவா? இந்த மட்டமான பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நாராயணா. எங்க இருந்து வர? டெல்லியில இருந்து. டெல்லி? கரெக்ட் கரெக்ட், டெல்லி டெல்லி. இப்ப எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு இன்னொரு அழகான பேர் இருக்கே, எனக்கு மறந்து போச்சு. நாராயணா, உனக்கு ஞாபகம் இருக்கு? என்னடா கண்ணா? கேளண்டா, சொல்லு, என்ன அந்த அழகான பேரு? சைனீஸ் பட்லர். கரெக்ட், சைனீஸ் பட்லர். எனக்கே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. எங்க மாமா பொண்ணு ரொம்ப துமிரு பிடிச்சவ. ஆமா, நீ உங்க டெல்லியில இருந்து எங்க ஊருக்கு வந்தது அரங்கேற்றத்துக்கு இல்ல, எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாக்குறதுக்கு நீ எங்க அம்மா கிட்ட சொன்னியாமே, உண்மையாவா? இல்ல. பின்ன? அரங்கேற்றம்னு பேரை சொல்லி இங்க வந்ததே கண்ணத்தனை பார்க்கத்தான். அப்ப என்ன, என் மேல காதல? ஆமா. எப்பத்துல இருந்து? நேத்துல இருந்தா? இல்ல. பின்ன? சின்ன வயசுல இருந்து. டேய் நாராயணா, கேட்டியா? டேய் பசங்களா, வாங்க வாங்க கேளுங்க. உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. இது யார் தெரியுமா? என் மாமா பொண்ணு, டெல்லியில இருந்து வந்திருக்கா. சின்ன வயசுல இருந்தே என்ன காதலிக்கிறாளாம். அப்படிதானே? எல்லாரும் கேட்டீங்கல்ல. இனி என்ன? ஓ, சொன்னதை செஞ்சு காட்டணுமா? காட்டுறேன். உன் காதல இவங்க எல்லாம் பார்க்கணுமா? இப்போ எல்லாரும் பாக்குற மாதிரி நீ நடந்துக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? டே பசங்களா, இத பாத்தீங்களா? நெத்தியில குங்குமம். இது அவ முறை மாப்பிள்ள மூர்த்தி அவளுக்கு வச்சு விட்டது. இத இங்க இருந்து தொடச்சு எடுத்து என் மேல இருக்கிற காதலை இவங்களுக்கு தெரியவே. விரலால இல்ல, உதட்டால. சும்மா இருக்கடா. இவ நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். Do it. ஏய், யாரும் போக கூடாது, அங்கேயே நிக்கணும். இவங்க முன்னாடியே நீ செய்யணும். சீக்கிரம். Stop it. Come on, hurry up. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மைனா கட்டில் கீழ இருந்து ஓடிட்டா. பாட்டி விடல, 3 பெரிய சேர்த்து வச்சு கீழே கீழே கிழிச்சிட்டாங்க. பாவம் சின்ன தாத்தா. பாவம் தான். உங்களை மாதிரி பெரிய தாத்தா வாரிசுன்னு சொல்றதை விட சின்ன தாத்தா வாரிசுன்னு சொல்றதா உங்களுக்கு சரியா இருக்கும். எங்க வீட்டை பார்த்தா உனக்கு அவ்வளவு மோசமா தெரியுதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன எப்படியா? இங்க உள்ளவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு சொர்க்கம். ஆனா எங்க வீடு நரகம். நிஜம்தான். அரங்கேற்றம் முடிஞ்சு திரும்பி டெல்லிக்கு போக எனக்கு இஷ்டமே இல்ல. ஓ, போலனா உங்க பாட்டி உன்னை விட்டுருவாங்களா? இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு ஆகாதுன்னு தான் உங்க அப்பா உன்னை டெல்லியிலேயே பூட்டி பூட்டி வச்சிருந்தாரு. இப்போ நீ திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பூட்டா வாங்கி நல்லா பூட்டி வச்சிருவாரு. அப்புறம் நான் என்னத்துக்கு வேஸ்டா ஒன்னு லவ் பண்ணிக்கிட்டு.
அண்ணா ஆ? சத்தியமா நான் போக மாட்டேன். இங்கேயே இறந்தா கூட எனக்கு கவலை இல்ல, சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கும் பெரிய தாத்தாவுக்கும் சின்ன தாத்தாவுக்கும் யாருக்குமே என்ன பிடிக்காம டெல்லிக்கு அனுப்பி வச்சா என் கதி என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? அங்க எல்லாரும் சேர்ந்து மூர்த்திக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. அப்போ கட்டிக்க வேண்டியதுதான். அவனும் உனக்கு முறமாப்பிள்ள தானே, அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்ல. ஒரு நாள் ஆட்டுக்குட்டிய சுட்ட மாதிரி என்னையும் சுட்டுட்டு அட்டகாசமா சிரிப்பா. கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்கோ அதான் நடக்கும். நிச்சயமா? நிச்சயமா. அண்ணா, ம், நான் 3 நாளா ரிஹர்சலே வேண்டான்னு நிறுத்திட்டேன். ஏன்? மேடையில நீங்க பாடினாதான் எனக்கு அரங்கேற்றுமே. சரி, பாடுறேன். நிஜமா? ம், பாட்டி மூர்த்தி எல்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நான் பாடுறேன்னா பாடுறேன். அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, ராஜமணி மேல சத்தியம் மட்டுமா? ம்ஹும். பின்ன? உங்க அம்மா மேல. சரி, எங்க அம்மா மேல சத்தியமா உன் அரங்கேற்றத்துல நான் பாடுறேன். ஏய், உங்க பாட்டி ஏய், லூசு, இப்படி பயப்படுற? ஐயோ, டேய், டேய், டேய். நாராயண, வா. எப்படி வர்றது? நான் என்ன அட்டப்படத்துக்கு ஸ்டில் எடுக்கிறதுக்காக வந்தேன்? ஒட்டி நிக்காத, எட்டி நில்லு. நீங்க பேசின அத்தனையும் மூர்த்தியுடைய ஃப்ரெண்டு திப்பு கேட்டான். ஐயோ, எங்க? என்ன பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் ரிஹர்சல் போயிட்டு வரேன். கேரி ஆன். என்ன எப்படி இருந்தது? என்ன எப்படி இருந்தது? எப்படி? ஐயோ, ஐயோ, பிச்சு எப்படி இருந்தது போடுறேன். கேட்டா ஏன்டா பின்னாடி அடிக்கிறேன்? அடிபண்டல? ராதிகா, எங்க போயிட்டு வர? அது வந்து நான் ஆமா ரிஹர்சல் வேணாம் நியமே, அப்ப அரங்கேற்றமா வேணாம்? இல்ல பாட்டி, இப்ப நான் ரிஹர்சல் பார்க்கத்தான் வரேன். வர்றது தெரியுது, ஆனா எங்க இருந்து வர? நான் எங்க போல பாட்டி. திருட்டு நாயே, எல்லாரும் முன்னாடியும் நான் தோக்கணும்னு நினைக்கிறியா? அவமானம் பண்ணணும்னு நினைக்கிறியா? சொல்லுடி, உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? திட்டம் போட்டு வேலை செய்யறியா? எதுக்காக அவனை பார்க்க போனேன்? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை நாளும் பாட்டி பாட்டின்னு ஏன் முந்தானி பிடிச்சுக்கிட்டு வந்த நீ ஏன் கண்ணை கட்டிட்டு இன்னைக்கு அவன் பின்னாடி சுத்துறியே? பாவி, பாவி. என்ன நீங்க ஒண்ணு இதுல தலையிட வேண்டாம். இவ்வளவு பெத்தவங்க என்ன நம்பித்தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. இவ்வளவு அடிப்ப உதப்ப மிதிப்ப, நீங்க யார் கேட்கறதுக்கு? மகேஸ்வரி, போட்டும் போட்டும் பார்த்தா தலைக்கு மேல போறிய. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு எதுவா இருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லலாம், நாம 2 பேரும் சேர்ந்து கட்டிக்கலாம். அதை விட்டுட்டு உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். இந்த வீட்டுக்கு நீங்க பெரியவரா இருக்கலாம், ஆனா எங்க குடும்பத்துக்கு எங்க பாட்டி தான் பெரியவங்க. ப்ளீஸ் லெட் அஸ் ஸ்பீக். மகேஸ்வரி, இனிமே அவ மேல உன் கை விரல் கூட படக்கூடாது. பட்டி I said you let us speak. ராஜாமணி, அவனை அடிச்சு கொல்றான். வாடா. அவன் சொல்ற மாதிரி கேளு. என்ன என்னடா? பெரிய தாத்தாவை கீழே பிடிச்சு தள்ளிட்டான். யாரு? அது மட்டும் இல்ல, ராஜாமணி அண்ணாவையும் எல்லாரும் சேர்ந்து போட்டு அடிச்சிட்டாங்க. யாருடா? அவங்கதான். சொல்லு, சொல்லுங்க.
தலைக்கு விட்டுருச்சு லேசா தான் ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்லை அது மூர்த்தி தானே? அண்ணா கண்ணா நீ எங்க போற நீ ராஜாமணி அவனை புடி சொல்றேனா ராஜாமணி பார்வதி அவனை தடுத்து என்ன பண்ண பெரிய தாத்தாவை? மூர்த்தி! பாட்டி என் துப்பாக்கி எடு பாட்டி என் துப்பாக்கி எடு எங்க எங்க ஓடுறீங்க? ஐயோ, மூர்த்தி! யார் மேல கை வச்சாங்க? மூர்த்தி! விடா, பெரிய தாத்தா காலில் விடா, விடா. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை சுட்டு கொன்று வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு வேண்டாம். அவனை கூட்டு போட ராஜாமணி. மூர்த்தி வேண்டாம் மூர்த்தி, நீ உள்ள போ. போடா உள்ள. மகேஸ்வரி தயவு செஞ்சு பெரியவங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ராதிகா திருவிழா நடக்கிற வரைக்கும் அவசியம் தங்கி இருக்கணும்னு நீங்க என்கிட்ட கெஞ்சி கேட்டதால தான் நாங்க இந்த வீட்டுல தங்கணும். அன்னைக்கே தெரியும் என் குடும்பமும் உங்க குடும்பமும் ஒண்ணு சேரவே சேராதுன்னு. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒண்ணு நாங்க தங்கி இருக்கணும், இல்ல கண்ண இருக்கணும். யார் இங்க இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கண்ணா கண்ணா நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுறா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த வீட்டுல இருந்து வேற யார் வேணாலும் போகட்டும், ஆனா கண்ணனை மாத்திரம் அனுப்பிச்சிடாதீங்கண்ணே. நீ சும்மா இருடா தம்பி. என் மனசுல என்னென்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாது. இந்த வருஷம் திருவிழா நடந்தே ஆகணும். அதுக்கு ராதிகா கட்டாயம் இங்க இருந்தே ஆகணும். இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் பொறுத்துட்டு போடான்னு நான் இவங்கிட்ட சொல்லியிருக்கேன். அவனு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அதை மறந்துட்டு இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டான். அம்மா சுந்தரி, நீ தான் அவங்கிட்ட சொல்லி அவனை இங்க இருந்து அனுப்பணும். பெரிய தாத்தா என்ன அம்மா எதுக்கு சொல்லணும்? நீங்க சொன்னீங்கன்னா நான் போக மாட்டேனா? நான் போறேன் தாத்தா, நான் போறேன். தாத்தா நான் போறேன். ராஜமணி, நான் நான் ஏய் கண்ணா, என்னாச்சு? என்னாச்சுடா கண்ணா? நாராயணா, நீயாவது சொல்லுடா.
அங்க பெரிய பிரச்சனையாயி போச்சுடா. அவங்க தாத்தா அவனை அடிச்சது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டாரு. அப்புறம் அவன் பாட்டுக்கு பெட்டி தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டான். நான் தான் அவனை மல்லு கட்டி கூட்டுவார். காத்தருங்கை சத்தமிட மேலையிலே வட்டமிடு. பூஜையை நடத்துங்க சாமி. முடிஞ்சிருச்சும்மா. ராதிகா, ராதிகா, ஐயோ, என்ன
கண்ணா கண்ணா